ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வாழைப்பூவில் பிரியாணி செய்ய போகிறோம். வாழைப்பூ எடுத்து இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்கின் மாதிரி ஒன்று ஒயிட்டாக இருக்கும், அதை எடுத்துடணும். இதே மாதிரி ஒரு சீப்பாக இருக்கும், அதான் வாழைப்பழம் எப்படி சீப்பாக இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அந்த பூவும். நான் வந்து 1 கப் அரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் அரிசிக்கு தகுந்த மாதிரி இது போல் ஒரு 5-6 சீப்பு இருந்தால் போதும். வாழைப்பூவில் பிரியாணி அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அரிசி தண்ணியில் போட்டுட்டு இந்த பூவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் போட்டேன். நல்லா பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அதுவும் அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா. நான் வந்து இதில் வேறு எந்த மிளகாத்தூளும் போட போகிறதில்ல, ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான். நான் வந்து ஒரு 5 மிளகா எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு இது ஓகே. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வாழைப்பூ எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி இப்போது ஒரு பாத்திரம், ஃபிஷர் பேன் தான் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், வேணும்னா நெய்யும் விட்டுக்கலாம். நான் வந்து சமையல் எண்ணெயை விட்டுட்டேன் 2 ஸ்பூன். நம்ம எப்பவும் பிரியாணிக்கு போடுற மாதிரி சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் கலர் மாறணும். நம்ம நார்மல் பிரியாணிக்கு எப்படி கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்கும் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன். ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை வதங்கினதும் தக்காளி பழம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, தக்காளி, பச்சை மிளகா, இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வாழைப்பூவை அப்படியே தண்ணியில் போட்டுட்டேன் நான். அப்படியே அது வதங்கிறதுக்குள்ளே அப்படி பொரிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியிலிருந்து எடுத்து அப்படியே சீப்பாக கட் பண்ணிட்டேன். வாழைப்பூவையும் போட்டு நல்லா வதக்கிடணும். புதினா தழையும் போட்டுடலாம். புதினா தழையும் போட்டு வாழைப்பூவையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த வாழைப்பூ வந்து நல்லா வதங்கிடணும். இதில் வதங்கிட்டால் தான் அந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு தொகுராக தெரிகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த மசாலா, புதினா இலை இதெல்லாம் போட்டு செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. நான் 1 கப் அரிசி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினதில் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, 1க்கு 1.5 தான் நான் ரெடி பண்ணேன். 1.5 கப்பு தண்ணி ஆல்ரெடி சூடு பண்ணிட்டேன் பக்கத்தில். அப்படியே இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியில் இருக்கிற ஈரெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சுடு தண்ணின்றதால அது ஊற்றும் போதே கொதி வர மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் பத்தலைன்னா, எனக்கு வந்து இது கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் திரும்பவும் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் வரணும். அப்படி சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தாலே போதும், நல்லா வெந்துடும். இந்த பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வெந்துடும். ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது வாழைப்பூ பிரியாணி. நல்லா புலன்னு உதிரியாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவில் பிரியாணி. வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செய்து கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப உதிரியாக நல்லா இருந்தது. வாழைப்பூவில் பிரியாணி நீங்களும் இதே மாதிரி
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.